ஆங்குலர் CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலிமா ஒரு ஆங்குலர் 2 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதை ரன் பண்ணுறது எப்படி அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆங்குலர் CLI இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு என்னென்னலாம் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். உங்களோட சிஸ்டமில் கண்டிப்பாக Node.js இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அது இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் node-version அப்படின்னு போட்டிங்கன்னா நோடோட வெர்ஷன் வரணும். அப்படி வரல அப்படின்னா nodejs.org அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய்ட்டு Node.jsோட லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆன பிறகு npm இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கணும். npm-version. இந்த npmங்கிறது நோட் பேக்கேஜ் மேனேஜர். சப்போஸ் npm இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா npm install npm அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி npm இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது git இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு git-version இன்ஸ்டால் ஆயிருந்ததுன்னா இந்த மாதிரியான ஒரு வெர்ஷனை காட்டும். அப்படி இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா கூகுளில் git for windows அப்படின்னு போட்டு இந்த gitscm.com அப்படின்ற இந்த வெப்சைட் மூலிமா விண்டோஸ்க்கு தேவையான இந்த git பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆன பிறகும் இந்த இடத்துல git-version வரல அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் அந்த கிட்டை நம்ம ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த this PC அப்படிங்கிறது அதாவது மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் இந்த பாத் அப்படின்ட்டுருக்குல இந்த இடத்துல எடிட் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம அந்த ஜிட் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனோட பாத்தை வந்து இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் git/cmd அப்படின்ற இந்த பாத்தை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் git-version கொடுத்த உடனே அதோடைய வெர்ஷன் வருது. இது எல்லாம் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஆங்குலர் CLI அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய GitHub ஃபைல் வரும். இதில் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற செக்ஷனில் இந்த ஆங்குலர் CLIயை எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்றதுக்கான கமாண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது npm install -g @angular/CLI அப்படின்ற இந்த கமாண்டை கமாண்ட் லைனில் போட்டிங்க அப்படின்னா ஆங்குலர் CLI குளோபலாக இன்ஸ்டால் ஆகும். ஆங்குலர் CLI இன்ஸ்டால் ஆகி முடித்த பிறகு அது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு கமாண்ட் லைனில் ng-version அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி அதோடைய வெர்ஷன் டிஸ்பிளே ஆகும். இப்படி டிஸ்பிளே ஆச்சுன்னா ஆங்குலர் CLI ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம ஆங்குலர் CLI மூலிமா ஒரு புது ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணலாம். ஆங்குலர் CLI மூலிமா ஒரு புது ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா ng-new project name. ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற இந்த எடிட்டரை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை அப்படியே இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறேன். ஆங்குலர் 2ங்கிறது TypeScript மூலிமா கிரியேட் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்றதுனால TypeScripட்டை எடிட் பண்ணுறதுக்கும் டீபக் பண்ணுறதுக்கும் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றது ஒரு நல்ல எடிட்டர். ஸோ அதனால் இந்த ஆங்குலர் 2 ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற இந்த எடிட்டர் மூலிமா தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஆங்குலர் CLI வச்சு இன்ஸ்டால் பண்ண இந்த ப்ராஜெக்ட் மூலிமா நிறைய ஃபைல்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. அதில் முக்கியமான ஃபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா package.json. இந்த package.json அப்படிங்கிறது தான் என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணும் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைலு. ஆங்குலர் 2ஓட மெயின் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த srcன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அதில் index.html அப்படிங்கிறது தான் மெயின் ஃபைல். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்ஸுமே இந்த ஆப் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஒரு காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது ஆங்குலர் CLI மூலிமா இந்த ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதே CLI மூலிமா இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். க்ரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ng-serve அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்பைல் ஆன பிறகு இந்த ng-serve போடும்போது இந்த இடத்துல http localhost:4200 அப்படின்ற இந்த URL தான் இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஆங்குலர் CLI மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி localhost:4200 அப்படின்னு போட்டோன்னா ஸோ ஆப் ஒர்க்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்படி வந்துச்சுன்னா ஆங்குலர் 2 ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் ஆங்குலர் 2ஓட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் ஒன்றுனா பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக்னாலஜியை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் உடனே உங்களோட இமெயிலுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா each1teach1.online அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட இமெயிலையும் உங்களோட நேமையும் சப்மிட் பண்ணுங்கள்.
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற உங்களோட டவுட்டை உடனே என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஈச் ஒன் டீச் ஒன் ஃபார் டெக் அப்படின்ற அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.